Next, we would like to call upon Dr. Murugar Gunasingam. He's a historian and an author of many books in the Tamil and English languages. His main focus concentrates on Tamil history and the Tamil genocide. அன்பார்ந்த தமிழ் மக்களே, இனிய நண்பர்களே, எல்லோருக்கும் எனது மாலை வணக்கம். ஒரு கொடூரமான உணர்வுகளையும் வேதனைகளையும் சோதனைகளையும் சுமந்து கொண்டு நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இது சாதாரணமான ஒரு கொடூரமான உணர்வல்ல. இது உலகத்திலே வாழுகின்ற அத்தனை தமிழ் நெஞ்சங்களையும் உலகத்திலே வாழ்கின்ற அத்தனை மனிதாபிமானங்களையும் முழுக்கிய ஒரு விஷயம். எனவே நாங்கள் இன்று 7 வருடங்கள் அவ்வாறான ஒரு கொடூரமான உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று 7வது வருடங்களின் நிகழ்வாக, அந்த நினைவாக நாங்கள் இன்று சந்திக்கிறோம். இன்று உலகத்தில் எங்கெங்கெல்லாம் தமிழர் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. என்னுடைய ஆதங்கம் என்னவென்றால், என்னுடைய பார்வை என்னவென்றால், இதை நாங்கள் தொடர்ந்து இப்படியே நிகழ்த்தி கொண்டு போகிறோமா? இன்று 7 வருடங்கள் ஆகிவிட்டது. தமிழ விடுதலை போராட்டத்தையும் தமிழ விடுதலை புலிகளையும் சிங்கள அரசு, சிங்கள படைகள் அடித்து நொறுக்கி ஒதுக்கி இருந்தால் இந்த போராட்டம் வேறு வடிவமாக மாறியிருக்கும். ஆனால் நிச்சயமாக அந்த மண்ணில் சிங்கள படைகளால் ஈழ விடுதலை புலிகளை ஒருபோதும் அழிக்க முடியாது என்று தெரிய வந்த ஒரு நிர்பந்தத்திலே தான் உலகத்திலே ஜனநாயக நாடுகள், சூப்பர் பவர் நேஷன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அமெரிக்கா, இந்தியா, இங்கிலாந்து போன்ற சீனா போன்ற பல்வேறு நாடுகள் சேர்ந்து ஒருமித்து ஒரு சிறிய படையை ஒரு சிறிய இடத்திலே வைத்து ஒழித்து கட்ட முடிவு செய்தார்கள். இது எதனை காட்டியது என்றால், இந்த சர்வதேசத்திலே எவ்வாறான ஒரு மிகவும் பலம் வாய்ந்த ஒரு சிறிய சக்தியை உருவாக்க அந்த இந்து சமுத்திர பிராந்தியத்திலே விடக்கூடாது. அது தங்களுடைய பொருளாதார நலன்களுக்கும் தங்களுடைய புவிசார் அரசியலுக்கும் தீமையானது என்று ஒன்றே ஒரு காரணத்துக்காகத்தான் அவர்கள் இந்த போராட்டத்தை நசுக்கினார்கள். வேறு எந்தவித காரணத்தையும் அவர்களால் சொல்ல முடியாது. இது பயங்கரவாதம் அல்ல. எங்களுடைய இழந்த மண்ணை மீட்பதற்காக நாங்கள் போராடிய போராட்டம், இரத்தம் சிந்தி போராடிய போராட்டம் அவர்களுக்கு நன்கு தெரியும். அந்த மண்ணிலே வரலாற்று காலம் தொடக்கம் வாழ்ந்தவர்கள், சிங்கள இனம் அந்த மண்ணிலே குடியேறுவதற்கு முன்பாக அந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு ஒன்று தனியான பிரதேசம் இருக்கிறது, ஒரு தனியான மொழி இருக்கிறது, தனியான கலை கலாச்சார பண்பாடு இருக்கிறது, அவர்களோட தொடர்ச்சியான வரலாறு இருக்கிறது. எனவே அவர்கள் அந்த மண்ணிலே வாழுவதற்கு, அந்த மண்ணை ஆள்வதற்கு சகல ஜனநாயக உரிமையும் உள்ளவர்கள் என்பதை உலகத்துக்கு தெரியும். அப்படி இருந்தும் தங்களுடைய சுயநலத்துக்காக எங்களை அடித்திருக்கிறார்கள். கடந்த 7 வருடங்களாக அடித்தவர்கள் எங்களுக்கு என்ன முடிவை செய்தார்கள்? எங்களுடைய அரசியல் பிரச்சனையை எவ்வாறு தீர்த்தார்கள்? அந்த மண்ணிலே இனப்படுகொலை நடந்தது என்பதை 2002 தமிழின் லிபரேஷன் ஸ்ட்ரகிள், ஸ்டேட் டெரரிசம் அண்ட் எத்னிக் கிளென்சிங் என்று ஒரு நூலை ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதி உலகம் முழுக்க அனுப்பினேன். உலக அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் அனுப்பினேன். மோடி பின்னர் ஒரு நாளில் எனக்கு ஒரு கடிதம், அவர் என்னுடைய சீனியராக பரோடா பல்கலைக்கழகத்தை படித்தவர், ஒரு கடிதம் எழுதியிருந்தார். கைப்பட செக்ரட்டரியை கொண்டு சைன் பண்ணி, இந்த நூல் எனக்கு உரிய காலத்திலே கிடைக்காமல் போய்விட்டது. அந்த தமிழ்ஸ் இன் ஸ்ரீலங்கா காம்ப்ரிஹென்சிவ் ஹிஸ்டரி என்ற புத்தகமும்
இந்த லிபரேஷனிஸ்ட் என்ற புத்தகம் எனக்கு உரிய காலத்திலே கிடைக்காமல் போய்விட்டது என்ற ஒரு ஆதங்கத்தை எனக்கு எழுதியிருந்தார். நிச்சயமாக இந்த நூலால் நான் அறிந்தது பல விஷயங்கள் என்று எழுதியிருந்தார். சவுத் ஆப்பிரிக்காவிலே இருக்கின்ற இரண்டாவது மண்டேலாவுக்கு பின்னர் வந்த இரண்டாவது பிரசிடென்ட் சொல்லியிருந்தார். லண்டன் டைம்ஸ் அவரை பேட்டி கண்ட பொழுது, I made a silly mistake. I could have read this book in time. I made a mistake, but I changed my mind and views என்று சொல்லியிருந்தார். ஏன் சொல்லுகிறேன் என்றால், அங்கே நடந்தது ஒரு மனித உரிமை மீறல் அல்ல, ஒரு போர்க்குற்றல் மீறல் அல்ல, ஒரு ஜினோசைட் அல்ல, ஒரு டோட்டல் எத்னிக் கிளென்சிங் அந்த மண்ணிலே நடந்திருக்கிறது என்பதை உலகத்தில் உள்ள இந்த அரசியல் தலைவர்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆகவே கடந்த மே தினத்திலே நடந்த விழாவிலே நல்லாட்சி நடத்துகின்ற மைத்திரிபால சிறிசேனா ஓப்பனாக சொன்னார், இந்த பெடரல் சிஸ்டம் என்ற கேள்விக்கு அந்த மண்ணிலே இடமில்லை. என்ன கொடுக்க போகிறார்கள்? ஒன்றுமே கொடுக்க மாட்டார்கள். சிங்கள பௌத்த தேசியவாதத்தை பற்றி நன்கு அறிந்த படித்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்கு தெரியும். அந்த மண்ணிலே சிங்கள தேசம், சிங்கள அரச தலைவர்கள் ஈழத்தமிழருக்கு எந்த விதமான ஒரு தீர்வையும் கொடுக்க மாட்டார்கள். இதுதான் யதார்த்தம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களோட டைரியிலே. நிச்சயமாக அந்த மண்ணிலே சிங்கள தேசம், சிங்கள அரசு தமிழர்களுக்கு எதையும் கொடுக்க மாட்டார்கள். கடந்த ஒரு வருடத்துக்கு இந்த பிரச்சனையை தீர்ப்போம், அரசியல் ரீதியாக தீர்ப்போம் என்று கூறினார்கள். அவர்கள் கூறி இன்றைக்கு 8 மாதமாக ஆய்விட்டது. என்ன செய்திருக்கிறார்கள்? தமிழ் தேசிய கூட்டணியை தொடர்ந்து மாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். தமிழர்களை தொடர்ந்து மாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். நண்பர்களே, நேரம் மிகவும் குறுகியது. மிகவும் ஒரு சில முக்கியமான விடயங்களை உங்களோட சொல்லிக்கொண்டு என்னுடைய பேச்சை முடிக்க ஆசைப்படுகிறேன். தேசிய தலைவரை 2008 ஆகஸ்டில் இந்த தமிழ்ஸ் இன் ஸ்ரீலங்கா என்ற புத்தகத்தை கையளிக்கும் பொழுது அவருடைய முக்கியமானவர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒரு முக்கியமான பிரச்சனை பற்றி பேசிய பொழுது அவர் ஒரு வசனம் சொன்னார், நான் இருக்க விக்க வலிக்கிடாதேங்க, எனக்கு பிறகு ஒட்டுமொத்தமா வில்லுங்கன்னு சொன்னார். இந்த போராட்டம் என்று புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் கையிலே விடப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த எங்களுடைய தமிழ் தேசியத்தை, தமிழ் ஈழ விடுதலையை ஒட்டுமொத்தமாக விற்க போகிறோமா, அல்லது நாங்கள் ஒருங்கிணைந்து ஒரு குரலாக ஒருமைப்பாட்டுடன் எங்களுடைய தேச விடுதலை நோக்கி மிகவும் தீவிரமாக செயற்பட போகிறோமா என்பதை புலம்பெயர்ந்த நாட்டிலே வாழ்கிற தமிழர்கள் யோசிக்க வேண்டிய, மிகவும் தீவிரமாக யோசிக்க வேண்டிய காலகட்டம் இது. நான் டயஸ்போரா தமிழ்ஸ் என்ற ஒரு ஆய்வு செய்த நூல் எழுதினேன். அதன்படி 4 லட்சம் தமிழ் மக்கள் இந்த நாட்டிலே வாழ்கிறார்கள். இலங்கையை தவிர கூடுதலாக ஈழத்தமிழர் வாழ்கின்ற ஒரு நாடு இந்த நாடு. எங்கே போய்விட்டார்கள்? என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த ஈழ விடுதலை போராட்டம் அந்த மண்ணிலே நடக்கவில்லை என்றால் நாங்கள் எல்லாம் இந்த ஆகாபிமானத்தை அந்த நாட்டிலே இருந்து கொண்டு பார்த்து கையசைத்து குட்டாய் விட்டுக் கொண்டிருக்க வேண்டும். இவ்வாறான வசதியான நாடுகளுக்கெல்லாம் வந்தவர்கள் ஏன் அவர்களால் இந்த தேசிய விடுதலை போராட்டங்களிலே கலந்து கொண்டு தீவிரமாக இயங்க முடியவில்லை? குறைந்தபட்சம் அவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு ஏன் அவர்களால் முண்டு கொடுக்க முடியவில்லை? நண்பர்களே, கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் நான் 2009க்கு பிறகு முதல் அந்த மண்ணிலே கால் வைத்தேன். வடக்கிலே நான் தீவு பகுதிகள், வடமராட்சி, தென்மராட்சி போன்ற இடங்களில் உள்ள குக்கிராமங்கள் எல்லாம் சென்று பார்த்தேன். ஒரு வல்லாட்டாசிரியனாக பார்த்தேன். ஒரு தமிழனாக இல்லாமல் நான் அதை ஒரு விஞ்ஞான ரீதியாக அந்த விஷயங்களை, இந்த சமூகவியல் பிரச்சனைகளை பார்த்தேன். பன்னி மாவட்டத்திலே உள்ள கிராமங்கள் முழுக்களுக்கும் சென்று பார்த்தேன். முள்ளிவாக்கால சல்லடை போட்டு பார்த்தேன். மன்னார் பிரதேசம், வன்னி பிரதேசம், பவுனியா போன்ற கிராமங்கள் எல்லாம் கிழமை கணக்களாக நின்று போய் பார்த்த நிலைமையை பார்த்தேன். நண்பர்களே,
ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். குருடைக்கு போயிட்டு வருபவர்கள் கொழும்பிலே இறங்கி ஏனையின் பாதையிலே மிகவும் சொகுசு வண்டியிலே போயிட்டு யாழ்ப்பாணத்திலே நகரத்திலே நின்று போட்டு வந்து சொல்லுகின்ற கதை எத்தனையோ விதமான பாதிப்புகளை புலம்பெயர்ந்த நாடுகளிலே ஏற்படுத்துகின்றது. ஆனால் நான் அங்கு கண்டது ஒரு வரலாற்று ஆசிரியனாக வரலாற்று பார்வையிலே நான் அங்கு கண்டது 1,20,000 விதவைகள் அந்த மண்ணிலே வாழ்கிறார்கள். அதிலே 18 வயதுக்கும் 36 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 70% விதவைகள். அவர்களை இந்த 2000 அவர்களை நான் பிடியா சொல்லவில்லை. பலர் இந்த 2 லட்சம் படைகளின் கையிலே சிக்கி சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாண குடாநாட்டிலே மட்டும் 45 ப்ரொஸ்டியூஷன் சென்டர்கள் இருக்கின்றன. கையில்லாதவர்கள், காலில்லாதவர்கள், பழைய போராளிகள் வாழ வழி இல்லாமல் தவிக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்கள் எங்கே போவது என்று தெரியாமல் இந்த கிராமங்களிலே வாடி வதங்கி வாழ வழியேற்று திரிகிறார்கள். இது எல்லாத்தையும் விட மண்ணில் சிங்கள தேசம் அந்த மண்ணிலே மிக கொடூரமான நிலங்களை எல்லாம் அபகரித்து அந்த பௌத்த மதத்தை அங்கே பரப்பி பௌத்த சிங்கள தேசியவாதத்தின் பௌத்த சிங்களத்தின் முழு கட்டமைப்புகளையும் அங்கே கட்டி அசை முடியாதவாறு அங்கே வைத்திருக்கிறது. எனவே நண்பர்களே, நாங்கள் இந்த கட்டத்தில் ஒரு ஜிஏ சந்திக்கும் பொழுது சொன்னார், இன்னும் 2-3 வருடங்களிலே நாங்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாவிட்டால் இந்த தமிழ் தேசத்தை மறந்து விடுங்கள் என்று சொன்னார். துக்கமாக இருந்தது. எனவே எங்களுக்கு ஒரே ஒரு வழி, இன்றுள்ள ராசதந்திரியான வழி, நாங்கள் இந்த அங்கே நடந்தது ஒரு இன அழிப்பு என்றதை உலகத்திலே நிறுவ வேண்டும். இன அழிப்பு நடக்கப்பட்ட ஒரு தேசம் விடுதலை அடைய சகல ஜனநாயக உரிமைகளும் உள்ள நாடு. மேலாக நாங்கள் ஈழத்திலே உள்ள மக்களையும் புலம்பெயர்ந்த நாட்டுகளிலே வாழ்கின்ற 10 லட்சம் ஈழத்தமிழரை இணைத்து ஒரு சர்வதேச மத்தியஸ்தத்துடன் ஒரு ரெஃபரண்டத்தை நாங்கள் நடத்த வேண்டும். அந்த ரெஃபரண்டத்திலே நிச்சயமாக இதுக்கு முதல் பேச 99% அல்ல, உண்மையான தமிழர்களாக இருந்தால் 100% அந்த ரெஃபரண்டம் வெற்றியளிக்கும். அதன் மூலம் ஏதோ ஒரு நாடு எங்களை அங்கீகரிக்கும். அவ்வாறு நாங்கள் காய்களை நகர்த்துகளை மூலம்தான் நிச்சயமாக இந்த தேசிய விடுதலைக்கு ஒரு நல்ல தீர்வை ஒரு விடிவை பெற முடியும். நண்பர்களே, இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இந்த உலக வரலாறுகள் எல்லாம் புரட்டி படித்த நான், ஈழத்தினுடைய வரலாறை மிக ஆழமாக படித்த நான், என்னவோ தெரியாது, என்னை மன்னிக்க வேண்டும். நான் இந்த உலக நாடுகளையும் இந்த ஜன விழுமியங்களையும் நான் குறை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் எங்களுடைய போராட்டங்கள் எங்களுடைய விடிவை நிச்சயமாக அது இழுத்தடித்துக் கொண்டே போகும். எனவே தமிழுடைய தேசிய தலைவருடைய பாசறையிலே வளர்ந்த குஞ்சுகள் இந்த உலக நாடு முழுக்க இருக்கிறார்கள். தமிழ் தேசியத்தை உயிருக்கு மேலாக நேசித்த இளம் குஞ்சுகள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் ஏதாவது வித்தியாசமாக செய்ய வேண்டும். இன்று சிங்கள அரசுக்கும் சிங்கள ஆமிக்கும் உள்ள பிரச்சனை பயம் இல்லை. 2009 மேயுடன் அந்த பயம் போய்விட்டது. அந்த பயத்தை அந்த மண்ணிலே இந்த இளம் குஞ்சுகள் ஏற்படுத்த வேண்டும். அதுதான் விரைவான தீர்வுக்கு முடிந்த ஒரு காரியமாக இருக்கும் என்பதை நான் உலக ஞானத்தை வைத்துக் கொண்டு இன்று உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.